ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு செம்மையான ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெஸ்டர் கண்ட்ரோல் கார் ப்ளஸ் வந்து ஆர்ம் 2 ப்ராஜெக்ட்டையும் கம்பைன் பண்ணி ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம். இரண்டாவது கையில் க்ளவுஸ்ன்னு கேட்குறீங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த காரோட க்ளவுஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் முடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவே நான் வந்து எடுக்கிறேன். ஸோ இன்ட்ரோ எடுக்க மறந்துட்டேன் ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுஸ் வச்சு தான் நம்ம வந்து காரை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ இத்தனை நாள் மொபைலில் கண்ட்ரோல் பண்ணியிருந்திருப்போம், வாய்ஸில் கண்ட்ரோல் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இந்த வாட்டியை நம்ம கையை வச்சு கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ இப்படி வந்து ஃபார்வேர்டு, பேக்வேர்டு, லெஃப்ட், ரைட் அண்ட் அதுக்கு மேலே இருக்கிற ஆர்மை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னொன்று க்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ டைமிங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து லென்த்தாக தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் அவ்வளோ ஒர்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் சர்க்யூட் டயக்ராம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அதை வந்து கிளியராக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கனெக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள். ஏன்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸும் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன் இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்திருப்பேன். ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் தான் நான் மாடிஃபை பண்ணியிருந்திருப்பேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். அண்ட் கைஸ், இந்த ப்ராஜெக்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3D பிரிண்ட் பண்ணது தான். ஸோ 3D பிரிண்ட் பண்ண பார்ட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லைனா லிங்க் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு 3D பிரிண்ட் வேணாம், இந்த மாதிரி கார்போர்ட், அக்ரிலிக் ஷீட் நான் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பியரிங் வந்து இந்த வீலுக்குள்ளே டைட்டாக போகிற மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ராஜெக்ட்கான ரிமைனிங் மெட்டீரியல்ஸாக வந்துச்சு. இப்போ நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். அண்ட் உள்ளுக்குள்ளே நமக்கு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ப்ராஜெக்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் கியர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கியர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஹோலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப டைட் பண்ணிடக்கூடாது நட்டை. ஓரளவுக்கு லூஸாக இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொன்று நட்டு எடுத்து நான் அதை வந்து ஃபுல்லாக போட்டு டைட் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து அந்த மூமெண்ட் இருக்கும்போது ஸ்க்ரூஸ் வந்து கழட்டாது. இதே மாதிரி நீங்கள் முன்னாடி இருக்கிற 2 இதுக்குமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க.
அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் டிசி ஜாக் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நம்ம பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் கைஸ், இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் பிசிபி போர்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டேன். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒர்க் தான். ஸோ சர்க்யூட் கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி உங்களுக்கு சர்க்யூட் கனெக்ஷன் தெரியும், நம்மளால் சால்ட்ரிங் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு ரெடிமேட் பிசிபி போர்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட் பின் பண்ணியிருப்பேன் இல்லையா? ஸோ அந்த கமெண்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த போர்டை வந்து நான் பிசிபியை வந்து ரெடி பண்ணி தரேன். ஸோ பிசிபியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவுமே வந்து பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் ஆர்டினோ எடுத்து மேலே இன்சர்ட் பண்ணாலே போதும். ஸோ அந்த மாதிரி தான் பிசிபி வந்து வரும். ஸோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் மற்றபடி இந்த போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 2 ஆர்டினோ நேனோ போர்டு வச்சுருக்கிறேன். அண்ட் 2 NRF மாடல் வந்து வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரிசீவர் போர்டு மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 வயர்ஸ் வந்து எடுத்துருப்பேன். இது வழியாக தான் நம்ம ஆர்டினோவுக்கு வந்து இன்புட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கிரவுண்டில் வந்து நீங்கள் பேட்டரியோட நெகட்டிவ் சைடும், விஐஎன்கிற பின்னில் வந்து பேட்டரியோட பாசிட்டிவ் சைடும் வந்து கனெக்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் டேரெக்டாக இதை வந்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பேர்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் 3 லித்தியம் அயன் பேட்டரி வந்து யூஸ் பண்ணிப்போம். அது சார்ஜ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கழட்டி நம்ம அப்பப்போ சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் நான் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12 வோல்ட் அடாப்டர் மூலிமா சார்ஜ் பண்ணுற மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா BMS மாடல் ஒன்று வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3S20 amps மாடுவல். ஸோ இந்த மாடுவல் மூலிமா நீங்கள் டேரெக்டாக 12 வோல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணி உங்கள் பேட்டரிக்கு வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த மாடுவல் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு காஸ்ட் கட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது பண்ண தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அந்த கன்வெர்ட்டர் மூலிமா இதுக்கு வந்து டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கைஸ், முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதுக்கான சர்க்யூட் கனெக்ஷன்ஸ், அந்த சர்க்யூட் கனெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ 1 or 2 ப்ராஜெக்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்து நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ப்ராக்டிஸாக இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த சர்க்யூட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக நீங்கள் டேரெக்டாக சால்ட்ரிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து முடியாது. ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது ரெண்டும் ஒன்றும் ஒட்டுச்சுன்னு பார்த்தீங்களேன் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லா கனெக்ஷனுமே கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ கரெக்டாக வந்து ஒர்க் ஆகாது. அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற போர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 ஆர்டினோ போர்ட்ஸ் NRF யூஸ் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம அசம்பிள் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அந்த காருக்குள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிசிபி வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ டேரெக்டாக ப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதிரி அலுமினியமில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக டச் ஆச்சு அப்படின்னா ஒன்று ஜாயின் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு செல்லோ டப் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வச்சுருங்க. அண்ட் அடுத்ததான் 3 லித்தியம் அயன் பேட்டரி வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 3.7 வோல்ட் பேட்டரி அண்ட் 2000 mAh. இதுக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு வேணும்னா கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம இது வந்து ஒரு பேட்டரி பேக் மாதிரி வந்து ரெடி பண்ணணும். ஸோ 12 வோல்ட்டில். அதனால் நான் 3 ஹோல்டர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 3 ஹோல்டரை வந்து பார்த்திங்கன்னா ஆர்டராக வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே நம்மளோட 3 பேட்டரிஸையும் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். அண்ட் 3 பேட்டரிஸையும் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொன்று ஹோல்டர் வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீட்டாகவும் கொஞ்சம் ஆர்டராகவும் நமக்கு இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் பண்ணுறதும் கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். அண்ட் அடுத்ததாக மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் பண்ணுங்கள். நல்லா உங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணுறதுக்கேற்ற மாதிரி தான் இது மேலே சால்ட்ரிங் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஒன்ஸ் ஸ்க்ராட்ச் பண்ணி முடிச்சதையுமே உங்களோட சால்ட்ரிங் எடுத்து இது மேலே சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ சால்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா இது மேலே ஒட்டாத மாதிரி தான் இருக்கும். ஸோ சால்ட்ரிங்கை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மேலே லெட் வந்து வச்சிங்கன்னா நல்லாவே வந்து ஒட்டிக்கும். ஸோ இதே மாதிரி ரிப்பீட்டடாக இது 3 இதுக்குமே வந்து பண்ணுங்கள். அண்ட் அடுத்ததாக ஒரு ஒயர் எடுத்துகிட்டு நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சைடு வந்து டச் ஆகிற மாதிரி வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் பண்ணுற மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள், மாற்றி பண்ணிடாதீங்க. சப்போஸ் நீங்கள் மாற்றி பண்ணிட்டீங்கன்னா பேட்ரி டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு அது மேலே வந்து சால்ட்ரிங் வச்சுருங்க. அண்ட் லாஸ்ட் இருக்கிற 2 பின்ஸ், அதாவது நெகட்டிவ் டு பாசிட்டிவ், ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் வந்து வச்சிடலாம். அண்ட் அடுத்ததான் நம்மளோட BMS மாடியூல் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் நான் எப்படி கனெக்ட் பண்ணுறனோ அதே மாதிரி பார்த்துட்டு நீங்களும் கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சர்க்யூட் டயக்ராமை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட கனெக்ஷன் ஒர்க் ஃபுல்லாமே வந்து முடிச்சாச்சு. இப்போது நான் செல்லோ டேப் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டேன். அண்ட் இப்போ நான் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நான் 2 ஒயர்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7 வோல்ட் கிட்ட நமக்கு வந்து சப்ளை வந்து வரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டுக்கான சப்ளை.
3 வோல்ட்டுக்கான சப்ளையும் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் என்னோடய மல்டிமீட்டர் வச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஐ திங்க் 7 வோல்ட்டு கிட்ட வரும். ஸோ பார்த்தீங்கன்னா 7.35 வோல்டேஜ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடைக்குது. அண்ட் இதே மாதிரி இன்னொன்று பின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அரௌண்ட் 11 கிட்ட வோல்டேஜ் சம்திங் வந்து கிடைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா 11.404 வோல்டேஜ் கிட்ட நமக்கு வந்து கிடைக்குது. அண்ட் அடுத்து தான் நம்மளோட பிசிபி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து க்ளீனாக வந்து உள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ நான் வயரிங்கில் கொஞ்சம் கனெக்ஷன் கொஞ்சம் மாற்றுறேன். அதனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி செல்லோ டேப் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் செல்லோ டேப் வந்து ரிமூவ் பண்ணாதீங்க, செல்லோ டேப் போட்டே உள்ளே வந்து வச்சுருங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து இந்த ப்ராஜெக்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒயரை க்ளீனாக கொண்டு வந்துருங்க. கீழே இருக்கிற ஒயர்ஸ் எல்லாம் ஒரு சைடு, மேலே போகிற ஒயர்ஸ் எல்லாம் ஒரு சைடு வந்து செப்பரேட்டாக இப்போ நான் கொண்டு வந்துருக்கிற மாதிரியே வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் கைஸ் அடுத்து தான் நம்மளோட ஆர்ம் தான். ஸோ ஆர்முக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3D பிரிண்ட் பார்ட் வந்து எடுத்துக்கிறேன். இதில் நம்ம ஸ்க்ரூஸ் வந்து போட்டுக்கலாம். ஸ்க்ரூஸ் போட்டுட்டு காரோட டாப்பில் வந்து நீங்கள் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட N20 மோட்டரை வந்து இது கூட வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி வச்சு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். அண்ட் அடுத்ததாக அந்த 2 ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூஸ் இன்செர்ட் பண்ணிவிட்டு நல்லாவே டைட் பண்ணிடுங்க. அண்ட் கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்மை பர்ஃபெக்டாக பேஸ் மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம 4 சைடுமே ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுறதுக்கும் முன்னாடி இதேமாரி ஒரு ஸ்க்ரூ வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் அந்த ஸ்க்ரூ மேலே வந்து ஹீட் சிங்க் டியூப் போட்டு நான் வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹீட் சிங்க் நீங்கள் போடுறதுனா போட்டுக்கலாம், ஸோ நோ ப்ராப்ளம். இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சென்டரில் இருக்கிற இந்த ஹோலில் வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. பாதி மட்டும் இன்செர்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு அதில் ஒரு காப்பர் ஒயரோ இல்லைனா த்ரெட்டோ வந்து இந்த மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த கேப்பில் வந்து இந்த காப்பர் ஒயரை விட்டு பின்னாடி வந்து எடுத்துருங்க. அண்ட் அந்த ரப்பர் பேண்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூவுக்கு சென்டரில் வந்து இருக்கிற மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்ததாக அந்த ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிடலாம். அண்ட் அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் பேண்டை வந்து பின்னாடி இழுத்துட்டு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்க்ரூ வந்து நம்ம வந்து போட்டிருப்போம். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி வந்து ஹோல்டு பண்ணிடுங்க. இப்போ தெரிஞ்சிருக்கும் எதுக்கு நம்ம இந்த காப்பர் ஒயர் யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. அண்ட் ஃபைனலி கைஸ் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜிங்க்காக ஒரு கேபிள் வச்சுருப்போம். ஸோ அதை கரெக்டாக வந்து வெளியே கொண்டு வந்துடுங்க. வெளியே கொண்டு வந்துட்டு 4 சைடுமே ஸ்க்ரூஸ் போட்டு நல்லாவே வந்து டைட் பண்ணிடுங்க. அண்ட் ஃபைனலி கைஸ் நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு. வெயிட் கார் பண்ணியாச்சு, பட் எதாச்சும் கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படி தானே கேட்குறீங்க. எஸ் நம்ம டிரான்ஸ்மிட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த 2 டிரான்ஸ்மிட்டரையும் எடுத்து பார்த்திங்கன்னா நான் க்ளவுஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இதேமாரி வேறு ஏதாவது க்ளவுஸ் வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு டிரான்ஸ்மிட்டர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இதே க்ளவுஸ் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது, உங்களுக்கு எந்த க்ளவுஸ் கிடைக்குதோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் என்ன 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருக்கிற ஆர்மை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக செஞ்ச டிரான்ஸ்மிட்டர். இது வந்து நம்மளோட காரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டிரான்ஸ்மிட்டர். அண்ட் இதோட 2மே வந்து பார்த்திங்கன்னா சிக்னல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாகவே தான் வந்து இருக்கும். ஏன்னா இதில் அமுச்சு விட்ற சிக்னலும் இதில் அமுச்சு விட்ற சிக்னலும் கம்பைன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ப்ராஜெக்டே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அதனால் இதோட அட்ரஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக பார்த்து அப்லோட் பண்ணிக்கோங்க.
அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு MPU போர்ட், அதுக்கப்புறம் ஒரு NRF போர்ட், அப்புறம் ஒரு Arduino போர்ட், இது 3 தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சேம் கனெக்ஷன்ஸ் அண்டு ப்ரோக்ராம் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும், மற்றபடி எல்லாமே வந்து சேம் தான். அண்ட் கைஸ் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு. அண்ட் இப்போது டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சூப்பராக இருக்குல்ல, கைக்கு க்ளவுஸ் போட்டுட்டு வாங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் ஆல் வச்சுக்கோங்க. அண்ட் அப்படியே ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம சேனல் டெவலப் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க. வாங்க ப்ராஜெக்ட்டை எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு பார்த்துடலாம்.